உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அவர்கள் அவசரத்தையும் தாண்டி யார் உன்னத உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்க? சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் அவருடைய காலத்தில் ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு. நிறைய தோழர்கள் ஒருவர் அவர் ஒரு சமயம் அவரை பத்தி ஒரு செய்தி அறிவிக்கிறார் புகாரில். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் திராட்சை பழத்தை கொத்த வச்சு எடுத்து சாப்பிட்டு இருந்தார். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வுடைய சத்தியமா சொல்றேன், ஆரம்பத்துல அப்போது திராட்சை பழ சீசனே கிடையாது. ஆனா ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்டு இருந்தா நான் பார்த்தேன். எப்படி கிடைச்சிச்சு? அல்லாஹ் அக்பர். கலிஃபா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு படையை இங்க இருக்கிற பாரசீகத்துக்கு அனுப்பிக்கிறார். அந்த படைக்கு தளபதியாக சாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை படை தளபதியாக அனுப்பிக்கிறார். கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊர். அங்க போய் யுத்தம் நடக்குது, இங்கே ஜும்மா நடக்குது. ஜும்மா பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார் தெரியுமா? திடீர்னு சத்தமிட்டு யா சாரியா ஜபல், யா சாரியா ஜபல் என்று உரக்க சத்தமிட்டார்கள். அந்த சஹாபாக்கள் ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரே வந்துட்டு இருக்கு. திடீர்னு சஹாபி அழைக்கிறாங்க, மலை பக்கம் பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன தெரியலையே. ஜும்மா முடிஞ்சிச்சு, அங்க யுத்தம் முடிஞ்சிச்சு. சில நாட்கள் கழித்து யுத்தத்தில் வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். வந்தவர்கள் அங்கு நடந்த விஷயத்தை கார்புசாரி சொல்லுகிறார். நடந்தது அப்ப கலிஃபா அமீர் முஃமினீன்களே, நாங்கள் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் எதிரிகளுக்கு நிலைக்கும் அளவுக்கு உண்டான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அச்சு அசல் உங்கள் குரல் போல் ஒரு குரல் எங்களுக்கு கேட்டது. யா சாரியா ஜபல், ஓ தோழரே சாரியாவே, அந்த வழிபக்கம் கவனம் செலுத்துங்கள் என்ற ஒரு எங்களுக்கு ஒரு அசரீரி கேட்டது. நாங்கள் உடனே திரும்பி பார்க்கும் பொழுது எதிரிகளுக்கு முன்னாடி இருந்து தாக்குவதை நிறுத்திக் கொள்ளாமல் பின்னால் இருந்து சுற்றி வைத்து தாக்க வருவதை நாங்கள் பார்த்து சுதாரித்துக் கொண்டு மலையின் பக்கம் வரக்கூடிய அவர்களையும் சேர்த்து எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவதற்கு அல்லாஹ் உதவி செய்தார் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த ஜும்மாவில் இருந்த எல்லா தோழர்களுக்கும் புரிஞ்சிச்சு இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க. இவங்க மதீனாவுல தொடர்புடைய இருக்கிறாங்க. ஆனா இந்த நடக்குது பாரசீகத்துல நடக்குது. அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு அல்லாஹ் என்ன செய்யறான்? இங்க காட்டுறான். இன்னைக்கு அவர் ஐயப்ப போட்ட உடனே அங்க அவர் தவாப் செய்யறது இங்க தெரியுது. பாக்குறோம்னா அங்க சபா